தேவன் இந்த வருடத்திற்கென்று நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமானது அது சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 4, 6, 2, 5. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லா கைகளை உயர்த்தி எங்கள் ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தனாம் இயேசு எனும் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த வார்த்தைகளை எனக்கென்றும் என் குடும்பத்திற்கென்றும் என்னுடைய ஊழியத்திற்கென்றும் என் ஜீவனின் எல்லை எங்கும் இயேசு எனும் ஜீவனுள்ள நாமத்தில் நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவரே, நம்மளுடைய வார்த்தை சுதந்திரித்து எங்கள் மேல் எழுதி கொள்ளுகிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். செருபாபேல், யூதாவின் தலைகள் என்று சொல்லப்படுகிற செருபாபேல். அந்த செருபாபேல் குறித்து கர்த்தர் பேசும் பொழுது இந்த முன்பதாக சில வசனங்களுக்கு முன்பதாக நான் பார்க்க முடியும். அங்கு ஒலிவ மரமாக இந்த செருபாபேலை குறித்து சொல்லப்படுகிறது. என்றாலும் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த வார்த்தை ஆரம்பம் இரண்டுமே கர்த்தர் சொல்லுகிறார் என்று காணப்படும். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. அவர் அல்லேலூயா சொல்லுவாங்க. அப்படியானால் என்ன, மீண்டும் பெரிய யுத்தம் ஆரம்பிக்கிறதா? நான் சொல்லுவேன், நம்ம வாழ்நாள் முழுவதும் யுத்தம் தான். ஆமென் சொல்லுவேன். ஆனால் ஒரு நாளும் தோற்று போக மாட்டோம். ஆமென் சொல்லுவோம். ஏனென்றால் நம்முடைய பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே நாம் காரியங்களை காணப்போகிறோம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் முன்பதாய் சொல்லுகிறார். பெரிய அற்புதங்களை நாம் காண்கிறோம். மோசே செங்கடல் முன்றாய் நின்ற பொழுது ஆண்டவர் மோசே பார்த்து சொன்னார், நீ உன் கோலை நீட்டு. ஆண்டவர் நீட்டினார், அவ்வளவுதான். நீட்டினது மனுஷன் விழுந்தது கர்த்தர். வரல சொல்லேன். இவன் கோல் தண்ணியில் பட்ட என்னத்துக்காகும்? ஒன்றும் செய்யாது, ஒன்றுமே செய்யாது. கோல் மட்டும் லேசாக முனை மட்டும் கொஞ்சம் ஈரமாகும், அவ்வளவுதான். ஆண்டு சொன்ன, நீ நீட்டு. ஏன் மோசை நீட்ட சொன்னார் கர்த்தர்? காட் லவ்ட் மோசஸ். சிம்பிள். கர்த்தர் மோசை சிநேகித்தார். அவன் சொல்லணும், இவர் செய்யணும். இது தாங்க தாழ்மையின் அடையாளம். ஒரு மனிதன் சொல்ல தேவன் கேட்டான். யோசுவா யுத்தம் செய்யும்போது சொன்னான், கைகளை உயர்த்தி சொன்னான், சந்திரனே நீ அங்கே நிற்கணும், மேலே எழும்பக்கூடாது. சூரியனே நீ கீழே போகக்கூடாது, அப்படியே இருக்கணும். ஏன்னா நாங்கள் யுத்தம் பண்ணணும், நாங்கள் யுத்தம் பண்ணுவோம், நீ அப்படியே நில்லு. வசனம் சொல்லுகிறது, அந்த நாள் கொத்த தேவன் கீழ்ப்படிந்த வார்த்தை ஒன்றுமே இல்லை. அது முன்பதாகவும் இல்லை, அதுக்கு பின்பதாகவும் இல்லை. நாசாவில் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. உலகத்தின் ஆரம்பத்திலேருந்து கொண்டு வந்ததில் 24 hours மிஸ் ஆகுது. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். எல்லாம் இருக்குது. நீங்கள் நெட்டில் பார்க்குறவங்க பாருங்கள், இல்லை உங்கள் டீச்சர்ஸை கேட்குறவங்க கேட்டுக்கோங்க. ஒன் டே ஹிஸ்ட்ரியில் குறைஞ்சி போச்சு. காரணம், ஒரே ஒரு மனுஷனை கர்த்தர் நேசித்தார். ஒரே ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தன்னை அர்ப்பணித்து அவன் சொல்வதை செய்யணும்னு விரும்பினார். யோசுவா என்னும் மனிதன். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால். நமக்கு விரோதமாக என்ன வந்தாலும் சரி, பயந்துடாதீங்க. ஒரு முறை மேலே ஜெயித்து கொண்டு இருந்தேன். திடீரென்று பயங்கர சலசலப்பு. திரும்பி பார்க்குற சுற்றி தெருவில் உள்ள நாயெல்லாம் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துடுச்சு. அந்த பிசாசு மேலே சுற்றுச்சு. ஆனால் நாயெல்லாம் மேலே பார்த்து சுப்பு பயங்கரமாக குலைக்குது. திரும்பி பார்த்தா லட்சக்கணக்கான பிசாசு. நான் கவலைப்படல, அது என்ன வேலை செய்யட்டும் போ. நான் பேசாமல் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு பார்க்குறேன், நான் போகிற இடத்துல மட்டும் ஒரு ரவுண்டு வெளிச்சம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு அல்லையே சொல்லுங்களேன். கட்டுக்கதை இல்லையா? கிருபை. ஒரு மனுஷனை கர்த்தர் நேசிச்சிட்டா போதுங்க, எவனால் அசைக்க முடியாது. பலம், நம்முடைய பலன் ஒன்றுமே இல்லை. நம்முடைய பராக்கிரமில் ஒன்றுமே இல்லை. நம்முடைய பராக்கிரமோ போனால் ஒரு கத்தி அறுவாள்னு போகும், அவ்வளோதான் போகும் மனுஷனுக்கு. அதுக்கும் பணம் கொடுக்கணும். ஆனால் எதுவும் இல்லைங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவி. அவருடைய ஆவி என்ன செய்கிறது? 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேல் போய் நின்றுட்டேன்னு வச்சுக்கோ, இந்த வருஷம் அவ்வளவு பெரிய மலை உனக்கு முன்னாடி சம பூமி தான். நீ ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கடுகளவு விசுவாசத்தினால் மலையை பார்த்து பெயர் தொட்டு மலை கடலில் போய் விழுன்னு சொன்ன, சமுத்திரத்தில் போன்னு சொன்னால் விழுன்னு சொன்னார். இதுவரையும் சொல்லி பார்த்தோம், நம்முடைய பலத்தினால முடியாது.
நம்முடைய விசுவாசத்தினால முடியாது. ஆனால் செருபாபேலே ஆவியினாலே ஆகும், பரிசுத்த ஆவியினாலே ஆகும். பெரிய பருவம் உனக்கு முன்பதாய் ஒன்று செய்ய முடியாது. 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆள் இல்லையே சொல்லுங்களேன். இந்த வார்த்தைகள் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டது. யுத்தம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும், வார்த்தைகள் தேவனுடைய ஆவியினாலே ஆகும். நியாயாதிபதிகள் 6:34 பார்க்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கிதியோன் பலசாலியா? இல்லை, சோப்லாங்கி, மதர் பாஷை சொல்ல சொங்கி சோப்லாங்கி, ஒன்றும் பண்ண முடியல. அவனை பயந்தாங்குழி. தோமா மாதிரி 4 தோமாவின் ஆவி. ஆண்டவரே இது நீர் தானா? நேராக பேசுகிறாரு. டேய், நான் உங்களோட இருக்கிறேன், இந்த பலத்தோட போ, மீதி என்னை ஒரு அடி அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கிடுவேடா. ஒரு அடி அடிக்கிற மாதிரி மீதி என்னை அவ்வளோ பெரிய சேனையை தூக்க முடியுமா? ஆண்டு சொல்கிறாரு, தூக்கிடுவேன். இருந்தாலும் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறது. போய் டர்க்கி டவலை விரித்து வைக்கிறாரு. காலையில் சுற்றி பண்ணியிருக்கணும், இங்கே காஞ்சி இருக்கணும்னு. காலையில் போனால் அவர் பாவம் ஆண்டவர் எல்லாவிடுக்கிட்டே சுற்றி பண்ணி டவல் காஞ்சிருக்கு. சரி, அடுத்த திருப்பி சந்தேகம். நான் போன வருஷம் இதே வாக்குத்தத்துவம் எனக்கு பாருங்க எத்தனை தடவை கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் 4 தடவை இந்த வாக்குத்தத்துவத்தை கொடுத்துருக்காரு. சாயந்தரம் படுத்திருக்கேன். எசேக்கியேல் 36:10 சாயந்தரம் படுத்துருக்கும்போது டக்குன்னு விழிச்சு பார்க்குறேன். எசேக்கியேல் 36:10 அப்படி மொபைலில் பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்து எசேக்கியேல் 36:10 அப்படி ஆவியானாலே ஆகும். நம்மளால் ஒன்றும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நாள் போனால் டவலில் மட்டும் பனி பெஞ்சிருக்கணும், சுற்றி காய்ச்சிருக்கணும். கொஞ்சம் ஐஸ் வாட்டர் பனி வந்துட்டு போயிடுது. நம்பிக்கை முடியல. ஏன் நம்ப முடியல? அவன் உத்தம இருதயம் உள்ளவன். ஆனால் உலகம் அவனை ஒரு சொங்கி சோப்லாங்கே பார்க்குது. இவனுக்கு பலன் இல்லை. ஆண்டு கிதியோனே, நீ உன்னை கொண்டு சிறுவிலை ரட்சிக்க போகிறேன். ஏன்னா உனக்கு படிப்பு இல்லை, உனக்கு அறிவில்லை, ஒரு கிராமத்தில் கிடக்கிற, உங்கள் அம்மாட்ட வாய் திறக்க மாட்டேங்கிற, உங்கள் அப்பாட்ட வாய் திறக்க மாட்டேங்கிற, தங்கச்சிட்ட வாய் திறக்க மாட்டேங்கிற. இதெல்லாம் உன்னுடைய பலன். ஆண்டவர் என்றைக்காவது பேச உதவி செய்யும் போய் நின்று அவங்க அப்போ தான் வேறு ஏதாவது பேசுகிறாங்க. இதெல்லாம் கடந்த கால மக்களே. இப்போ போரில் தேவனுடைய ஆவியான உண்மையிலே இருக்கும். இறங்கும் பொழுது அந்த ஆவியெல்லாம் அடித்து செதறும். அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அட்டைக்கிழமை. கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபிரேசியரை கூப்பிட்டு தனக்கு பின்படி செல்லும்படி செய்து அவ்வளோதாங்க ஆண்டவர் இறங்கினார். இது வரைக்கும் நீர் எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கே ஆண்டவரே இது நடக்குதுன்னு கேட்டவர் இன்றைக்கி ஆர்மிக்கு முன்னாடி நடந்து போகிறாரு கிதியோன். ஆவியானவருடைய ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஆவி நிரப்பப்பட்டு இருக்கணும். இரவும் பகல் ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அந்த அனுபவத்துக்குள்ளே இந்த வருடத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும். அதுக்கு டைம் இல்லை. ஸ்டார்ட் நான் இப்போ பிள்ளைகிட்ட சொல்லி ஸ்பீக் ஒன்லி இன் டங்ஸ்லேருந்து ஜெபம் பண்ணேன். வார்த்தைகளில் ஒருத்தருக்கு காயப்படுத்திடுவோம். ஐயோ ஆண்டவர் இந்த இவன் மனம் திரும்ப ஜெபம் பண்ணாரு, இவன் மனம் திரும்ப ஜெபம் பண்ண ஆண்டவர். அம்மா அப்பாலாம் அப்படி தான் ஜெபம் பண்ண ஆண்டவர் எவ்வளோ சாலைக்கு புத்தி தாராண்டவரேன்னு ஜெபம் பண்ணிடுவாங்க. அவ்வளோ ஒன்று மோந்து தூக்கிட்டு கிளம்பிடும். இல்லை, ஆவியில் ஜெபம் பண்ண பிள்ளைகள் அபிஷேகத்தை நிரம்ப கையை வச்சு ஜெபம் பண்ண வல்லமே நிரம்பி ஜெபம் பண்ண. நம்முடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவியினால் இது ஆகும். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். லூக்கா 4:18 இந்த ஆவியானவர் எதற்கு நமக்கு? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எடுத்துக்கோங்க, லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை யாருக்குங்க? தரித்திரர்னு யாருங்க? ஒன்றுமில்லாதவர்கள், ஏழை எளிய மக்கள். நம்ம போகிற டை போட்டு நம்ம காரில் போய் இந்த வருஷம் சுற்றுறதெல்லாம் பட்ட கிராமம். கர்த்தருக்கு சுதந்திரம். யாருக்கு சுவிசேஷம்? தரித்திரருக்கு. நல்ல ஜெபம் ஊழியத்துக்காக. சரியா? நம்ம போய் அவங்களுக்கு எதையாவது கொடுத்துட்டு அவங்க அப்படி கட்டு அள்ளி கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்தா பாவம் நாங்கள் தான் பேசிட்டு அவங்க அள்ளி கொடுத்த ஆஃபரிங்கில் 400 500 தான் இருக்கும். பாவம் நம்ம வேலை காணிக்க என்றதில்லை. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். மேலே யார் இருக்கணும்? கர்த்தருடைய ஆவியானவர். ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவர்கிட்ட நான் வந்து இங்கே ஏதாவது பண்ணிவிட்டு அங்கே போய் நான் நின்றுட்டு அதெல்லாம் பழைய காலம். எப்போலாம் ஒரே தட்டு, ஒரே அடி அடிக்கிறதுக்குள்ள அவர் நம்மளை தட்டிடுவார். இப்போ நமக்கு சொல்கிறார், ஒரு அடி அடிக்கிறது போல மீதி என்னை அடிக்கிறதுக்கு கர்த்தருடைய ஆவியர் என்மேல் இருக்கிறார். நீ தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அது பாருங்க, இந்த கடந்த வருஷத்தில் எவ்வளோ பேர் எனக்கு புதிய கான்டாக்ட்ஸ், எவ்வளவு பேர். இல்லை, ஒரு சின்ன ஜெபம். யார்கிட்ட இந்த செக்யூரிட்டி குப்பை அல்றன்ட்டு போய் நின்று 10 ரூபா கொடுப்பேன் ஹோட்டலில்.
கொடுத்து போய் ஒரு விசாரிச்சுடுவேன். அப்படியே அவர் முகம் சிரிப்பான், சந்தோஷப்படுவான். அடுத்த மரத்துக்கு உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணட்டுமா, அப்படியே ஜோம் பண்ணிடுவேன். முந்தையெல்லாம் கேட்பேன், இப்போ கையை வச்சு ஜோம் பண்ணிடுறது யாராக இருந்தாலும். டைம் கிடைக்காது. ஏன்னா ஒன்றை தான் கற்று தெரிந்து எடுத்துருக்குறார். இந்த உன் ஊரில் உன் கடை வச்சுட்டு வெத்தலை பாக்கு வச்சுக்கிட்டு இருக்க பீடி சிகரெட்டு விற்கிறவங்களுக்குலாம் நீ செபிக்கணும். பூ வச்சுட்டு வருது, பூவே இப்படி போய்ங்க வா, எனக்கு ஒரு 100 கிராம கொடுன்னு இழுத்து உட்கார வச்சு ஒரு கப் காஃபியை கொடு. அடுத்த வரும்போது தானாக தான் வீட்டுக்கு போகணும். 3ஆவது சார் பூவுக்கு காசை நான் எடுத்துக்கன்னு சொன்னோம். அதுக்காக ஜெபம் பண்ணாது, உட்காந்து அழுக்க விட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு ஜெபம் பண்ணு. கர்த்தர் செய்கிறாரு, கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இருக்கிறார், இந்த பலத்தின் ஆவியார் உண்மையில் இருக்கிறார். தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ண, உன்னை அபிஷேகம் பண்ணினது கர்த்தருடைய வார்த்தைக்காக. அபிஷேகம் பண்ணினது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி. அடுத்தது இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. இருதயம் நறுங்குண்டவர்களை போகிற இடங்களில் எனக்கு கர்த்தர் நமக்கு மகிமையுண்டாகட்டும். அந்த சந்தோஷத்தில் கர்த்தர் என்னை நிரப்பிட்டார். இந்த வருஷம் பிள்ளைகளெல்லாம் பார்த்தாங்க, அவங்க ஏன் அழுகிறாங்க, நான் ஏன் அழுகிறான்னு யாருக்குமே தெரியாது. கர்த்தர் அவங்கள தோட்ட, ஏன் மூலமாக தோட்ட. அந்த சந்தோஷம் இருக்குப்பார். அந்த சந்தோஷத்தை நீ வாங்காமல் பரலத்துக்கு வரக்கூடாது. அவங்க கண்ணீர் விடுவாங்க, சரி அவங்க நம்ம ஏன் கண்ணீர் விடுவோம். அன்றரை ஏன் மூலமாக இவங்களுக்கு இவ்வளோ அன்பா அந்த தேவ பிரசன் நிரம்பி இருக்கும்போது அந்த அன்பை பார்க்கும் பொழுது, ருசிக்கும் பொழுது அந்த கண்ணீர் சுகம். இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் என்னை குணமாக்க அபிஷேகம் செய்திருக்கிறார். சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்ய. யாருக்குங்க? சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்ய. ஒருத்தர் போயிட்டே இருந்தேன், டக்குனு ஒருத்தர் கை நீட்டினார். நான் கை நீட்டினா நிறுத்த மாட்டேன், நிறுத்திட்டேன். மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்ட் அவர், எனக்கு இவர் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாது. ஏறி உட்காந்துட்டார். ஃப்ரெண்டு அவர் உட்காருன்னு அவர் உட்காந்து இன்னொரு ஏறி உட்கார வச்சுக்கிட்டாரு. இன்னொரு ஊருக்கு வராங்க என் கூட. வரும்போது பேசினேன் சார் சொன்னார், ஃபாதர் ஒரு நாள் சொல்கிறேன் ஜெயிலுக்கு வாங்க, அங்கே உங்களுக்கு ஜோம் பண்ண சொல்கிறேன். நான் கை வச்சு தலையில் சொல்கிறேன், சீக்கிரம் ஜெயிலில் போய் ஜோம் பண்ண போகிறோம். எதுக்கு? ஜஸ்ட் சின்ன உதவி கேட்டேன். நான் எப்பயும் யாருக்கு லிஃப்ட் கொடுக்க மாட்டேன். ஒரு லிஃப்ட் கொடுத்தேன், அவ்வளவு தான். அது இன்னொருத்தர் வந்தார், ஐயா ஒரு ஜோம் பண்ணுங்கன்ட்டார். இறங்கி அவர் பேர் ஆரோக்கியசாமி. ஆரோக்கியசாமிக்கு ஒரு ஜெபம் தேவைப்பட்டுச்சு. ஆரோக்கியசாமி வாழ்க்கையில் ஆரோக்கியமே இல்லை. கூட்டு போனாலும் இந்த ஆரோக்கியசாமிக்கு ஒரு ஜெபம். ஒரு 2 நிமிஷம் ஆரோக்கியசாமிக்கு ஒரு ஜெபம். அந்த 2 நிமிஷத்தில் ஆரோக்கியசாமி கழுவு போட்டுது. ஐயா எனக்கு விரோதமாக எல்லா கேஸை போட்டு வச்சுருக்கானுங்க ஐயா, ஏன் 2 பொம்பளை பிள்ளை வச்சு நடு தெருவில் நிற்கிறையா, இப்போ கர்த்தர் உங்கள் மூலமாக சொன்னது உண்மையா? ஒரு அள்ளையில் சொல்ல மாட்டேங்க. பெரிய குளத்தை செய்வேன். நான் என்னைக்கு பெரிய குளத்துக்கு போனேன், என்னைக்கு யாரை பார்த்தேன்? கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறாரு. நீர்ந்து இன்னொரு மண்டபம்லாம் கர்த்தரை கொண்டு வந்து சேர்ப்பார். அவங்கள பார்த்து நம்ம உடஞ்சி உட்காந்துடக்கூடாது. நம்ம ஆவி பலன் இல்லைன்னா அவங்கள பார்த்து நம்ம உடஞ்சிடுவோம். நம்ம உடனே அப்பா நம்ம பிரச்சனை பரவாயில்லடா நினச்சிக்கிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சார். இந்த மிஸ்டேக் அது. கர்த்தர் உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் பேசுகிறான்னா அது தேவனுடைய திட்டம். ஒரு உடஞ்ச பேசுகிறான்னா அது தேவனுடைய திட்டம். அற்புதம் வாங்கிட்டு போயிடும், அது வேலை இல்லை. நம்ம செஞ்சு முடிக்கிறது தான் நம்முடைய வேலை. செஞ்சு முடிச்சிட்டா நம்ம தப்பிச்சிருவோம். இல்லைன்னா பீட்டர்கிட்ட தான் பதில் சொல்லணும், வழி இல்லை. டிக்கெட் வாங்க முடியாது. இருதை நறுங்குண்டவங்களே கர்த்தர் அனுப்பா. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. குருடருக்கு பாரு. ஒரு அல்லையே சொல்லுங்களேன். அன்றைக்கி வந்து இந்த இடத்துல ஐசைட் சரியாச்சாடா? இங்கே இல்லைல்ல, பரமக்குடியில் அங்கே இல்லைல்ல, அங்கே முந்திர கூட்டத்தில் ஐசைட். எத்தனை பேருக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தாரு, அழகாக சுகம் கொடுத்தாரு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், டாக்டர்கிட்ட போய் அவங்ககிட்ட அந்த செலவு பண்ணி அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை. கண் பார்வைக்கு கர்த்தர் நம்மளை அனுப்புனதுக்கு குருடருக்கு பார்வை அடைச்சிடும். ஒரு அல்லையே சொல்லுங்களேன். இந்த ஊழியத்தில் உண்மையாகவே நீ அங்கத்தினராக இருந்தால் இந்த வருஷம் கர்த்தர் மூலமாக செய்யணும். அடுத்தது நொறுங்குண்டவனை விடுதலையாக்க. இதுக்கெல்லாம் கர்த்தர் அக்கினி மயமான தேவன், ராஜாதிராஜன் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, நம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று. 2வது பகுதி சகோதரி 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதற்கு அப்பா உன்னைத்தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை சுற்றிலும் அக்கினி மதில். ஒரே ஒரு கேள்வி, என்னத்தை செஞ்சா அவருக்கு? இதுதாங்க சிலுவை நண்பர். உன்னை சுற்றிலும் அக்கினி மதில், அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். அப்போ உன்னை சுற்றி பாதுகாப்பு வச்சுட்டு அவர் வந்து நம்ம மேலே தங்கிடுவாருங்க. இதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். அதோடு விடுவதில்லை. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 4:5. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும்
இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கு. இந்த வார்த்தைனால நீங்கள் கொஞ்சம் தனியாக நீங்கள் எனக்கு கொஞ்சம் தியானிச்சு பாருங்கள். இன்னும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். இந்த சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலத்துலையும் தேவனுடைய அக்கினி இருக்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அக்கினி இருக்கும். அதன் சபைகள் மேலே நீங்கள் ஊழியம் செய்கிற செல்லு மேலே கர்த்தருடைய அக்கினி இருக்கும். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அது எரிய வச்சுக்கிட்டே இருக்கிறது உன்னுடைய பொறுப்பு. அப்பப்போ வந்து கொஞ்சம் கொட்டிக்கிட்டு வரேன், கொளுத்தி விட்டு வரேன், நம்ம சேர்ந்து எரியும். அல்லேலூயா. அது எரிய வேண்டியது அவசியம். சபையில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது. இது விளையாட்டு அல்ல. நீ 2 பேர் டியூட்டி முடிச்சு வந்து உட்காந்து ஜெபிக்கிற தேவனுடைய அக்கி நீங்கள் பார்ப்பீங்க. தேவனுடைய நாள் சமீபமாக இருக்குது. இதெல்லாம் கர்த்தர் ஏன் தரணும்? எல்லாம் ஊழியர்களுக்கு கொடுக்குற கிருபைகளை வாலிபர்களுக்கு ஏன் கர்த்தர் கொடுக்கணும்? பிகாஸ் காட் லவ்ஸ் யூ. சிம்பிள் வேர்ட். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நீ அவர் முழு மனதோடு நேசித்து நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் மிக சுலபமாக செய்து முடிப்பார். வசனம் சொல்லுகிறது, பகலில் மேகத்தையும் புகையையும் வீட்டில் பார்க்க போறியா? ஒரு அல்லேலூயா. அவன் யாராச்சும் புகையை பார்த்து ஓடி இப்போ மெயின் ஆஃப் பண்ணாத. தேவ பிரசனம் அங்கே இருக்க போகுது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாம் பார்க்க போகிறீங்க. டேடி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. டேடி 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 ஐ சா திஸ். இந்த விஷனை பார்த்தேன், என்னை சுற்றி அக்கினி எரிஞ்சது, நான் ஏறி வந்தேன், நான் கர்த்தனுக்கு இப்படி காண்பித்தார் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறீங்க. விசுவாசிச்சவர் ஆமென் சொல்லுங்கள். அக்கினி பிரகாசத்தை உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் மகிமையை செயல்படுத்துகிற எல்லாவற்றையும் தேவனுடைய காவல். மகிமை எங்கே இருக்கணும்? நம்முடைய சரீரம் என்னென்ன செய்தோ எல்லாத்துலேயும் அவருடைய மகிமை மட்டும் காணப்படும். கடந்த வாரத்தில் போயிருக்கும்போது அந்த ஊரில் ஊர் கூட ஞாபகம் இல்லாதபடி கத்தரி சோத்திரம் உண்டாட்டும் ஒரு பையன் அப்படி ஃபுல்லாக வலிச்சிருக்கான். இங்கே வந்து இப்படியே வந்து அப்படியே நெறிஞ்சிட்டு முள் அப்படி முளைச்சிருக்கு சுற்றி. மூக்குத்தி போட்டிருக்கான், லெஃப்டில் காது போட்டுருக்கான். வெளியில் வந்தோன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. அவன் வந்து அப்படி ஒரு ஸ்டைலில் போட்டு ட்ரௌசர் போட்டுட்ருக்கான். எல்லாம் சிரிச்சுட்டு அவனை எவ்வளோ சொன்னால் வரமாட்டான் அங்கிள் அப்படின்னு என் கூட இந்த தம்பி மாதிரிலாம் சொன்னாங்க. உன் பேரடானே என்னமோ சொன்னான், நாளைக்கு வந்துடுவான், அங்கிளுக்காக வருவான் அப்படின்னு சொன்னேன். இப்படி திரும்பி பார்த்தான், மூக்குத்தி பார்த்துச்சு, நம்மளை பார்த்துட்டு விட்டுருச்சு. அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்துருக்கான். பாருங்கள், நம்ம பெருமை இல்லை, நம்ம ஆவியை நம்ம மேலே இருக்கணும். நீ 10 வருஷம் சபையை வச்சுருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஆத்துமாட்டை நடந்துக்கிற விதம் அறுவடை பண்ண முடியல, வந்து உட்காந்துருச்சு. அடுத்த நாள் 2வது நாள் மீட்டிங்க்கு பிடிச்சி ஒரு க்ரௌடை எடுத்துகிட்டு வந்துட்டான். யார்? நம்ம நெறிஞ்சல் முள்ளு தூக்கிட்டு வந்துருச்சு. எல்லாத்தையும் குத்தி தூக்கிட்டு வந்துருச்சு. அது என்னை கத்தட்டு கொடுத்து இனிமேல் நல்லா ஜோம் பண்ணி நீ ஓடிவா, எதனால அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்த்தன ஊசி வாய் மாதிரி இருக்கிறான். மேலே பார்த்தா நெறிஞ்சல் முள்ளு இங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பையன் மூக்குத்தி காது குத்திட்டு வந்திருக்கான். கத்தர் நல்லவர். அதுதான் ஆண்டவர். அதான் ஏசு அரவணைக்கிறார். நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது. இருக்கிற வேலையை நம்ம பார்ப்போம், இல்லாத வேலையெல்லாம் விட்டுட்டு இருக்கிற வேலையை பார்ப்போம். நல்ல சொல்லுங்கள். ஆவியான அந்த கிரியை செய்யிட்டு அந்த வார்த்தையை பாருங்கள். ஆண்டவர் வாசஸ்தலம் மேலே எல்லாம் சபைகளின் மேல் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்கி மகிமையானவைகளின் மேல் எல்லாம் காவலை தூண்ட காவல் காக்க போகிறார். சொல்கிறேன், இந்த வருஷம் இந்த நாள்லேருந்து ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையை தவறாக நடக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவியார் உண்மையில் இருக்கார், உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கார். இதில் நீ தப்பிச்சு ஓடி வரலைன்னா கண்டிப்பாக வேறு லைஃப் லாங் நம்ம ஜெயிக்கவே முடியாது. இது பயங்கர சவால் நிறைந்த வருடமாக இருக்க போகுது. எல்லோரும் தனித்தனியாக பிச்சுக்கிட்டு ஓட போகிறோம், அங்கங்கே ஓட போகிறோம், அங்கங்கே கற்றுக்கொண்டு போக போகிறோம். என்ன நடக்குதுன்னே தெரியாது. மகிமையான காரியத்தை செய்ய போகிறோம். நமக்கு ஊழியத்துக்காக போயிட்டு வந்தால் நமக்கு பெருமையெல்லாம் ஒன்றும் பற்றக்கூடாது. டேடி இவ்வளோ ஓடுறாங்கன்னு பெருமைப்பட்டிருந்தேன். நான் அன்றைக்கி தான் சொன்னேன், எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தேன், எனக்கு ஒன்றும் இல்லை, அடுத்து என்ன நடக்க போகுது ஆண்டவர், தாழ்மையாக தான் உட்காந்துருக்கிறேன் சொன்ன ஒருத்தர் பாஸ்டர் இருக்கணும். கத்தர் சித்தமாக மே மாதம் லாஸ்ட் வீக்கு அந்த 20லேருந்து 30 வரைக்கும் 12 நாள் துபாய்க்கு போகிற மாதிரி இருக்குது. கத்தர் மயம் உண்டாகட்டும். தெரிஞ்சாலும் இது வரைக்கும் யாரையும் தெரியாது, தெரிஞ்சு போகிறதில்ல. அதுக்காக ஆண்டவர் துபாய் போக முடியும். கத்திருக்கு செய்வீராக இனிமேல் இருக்கிற அபிஷேகம் துபாய்க்கு தாரும் ஆண்டவர் எல்லாம் ஜோம் பண்ணிடக்கூடாது. நம்ம துபாய் வந்தால் வரட்டும். இன்றைக்கி துபாய் இப்போ வார்த்தை கிட்டே நம்ம ஆடிட்டோம். நாளைக்கு அமெரிக்காவுக்கு எப்படி போகிறது, ஆப்பிரிக்காவுக்கு எப்படி போகிறது. ஏன்னா அமெரிக்காவில் போய் கொக்கோ கோலாவோட நிற்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். கொக்கோ கோலா கம்பெனி பெரிய பாட்டில் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் அமெரிக்காவில் போய் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏற்கனவே. அப்போ இந்த துபாயின் பேரை கட்டே நம்ம இச்சையில் விழுந்துட்டோம்னா கத்தை கொண்டு போகிறதுக்கு போக முடியும். சுவிசேஷம் பரவாது. நம்முடைய வேலையெல்லாம் அவ்வளோதான். நல்லா மாம்பழத்தை மூடிட்டு அப்படியே உட்காந்துங்க. இது மாம்பழம் நல்லா இனிக்கும். உனக்கு கொட்டையை கடித்தா தான் தெரியும் அது எவ்வளோ ஹார்டுன்னு. தெரியுமில்ல, கொட்டையை எவ்வளோ கடித்து உள்ளே இருக்க சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தெரியும் மாம்பழம் பழுத்திருக்கு இனிமையாக இருக்குன்னு. ஆனால் வசலாக்கு வேறு பேர் வச்சுருக்கு, நெருப்பு. நெருப்பு
நெருப்பு. அது பெரிய காட்டை மட்டும் கொளுத்தாது, வீட்டையும் சேர்த்து கொளுத்தோம், சுற்றி இருக்கவங்கள சேர்த்து கொளுத்தோம். ஒரு பாஸ்டர் ஒருத்தர் டென்ஷன் பார்ட்டி, அவரை கடந்த வாரத்தில் அவரை பார்த்தேன். மைக் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. ஆனால் மக்கள் அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்க. அவர் கூட கொஞ்சம் நேரம் தான் இருந்தேன். அந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் பிரச்சனை ஆகுது. ஒரு ஸ்டேஜ் நான் போய் சொல்லிட்டேன், டேய் தம்பி எல்லாம் செட் பண்ணியிருக்கேன், மானிட்டர் செட் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், கவலைப்படாதெல்லாம் நல்லா செட் பண்ணியிருக்கேன். நான் மைக் எடுத்து உடனே சில பிரச்சனை பண்ணோம், அப்போ நீ என்கிட்ட கேள்வி நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். சரின்ட்டா. என் அங்கிள் சூப்பராக செட் பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி வச்சுருக்கேன். நான் சரி எல்லாம் செத்தாண்டான்னு நான் மைக்குக்கு ஏறி நிற்கிறேன். கத்துச்சு பாருங்க 2 ஸ்பீக்கர் வளைஞ்சு திரிஞ்சு ஓடி, ஏன் அங்கிள் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீன்னு என்ன கேட்டேன். இல்லைடா இதுதான் வழக்கமே சாத்தானுக்கு. அப்போ அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகி மைக் கூட்டு அடிக்கிறாரு. ஒரு புள்ள அப்படி கண்ணை திறந்துச்சுன்னா போதும், மைக் ஒர்ஷிப்பை விட்டுட்டு போய் பக்கத்தை போய் ஒரு போடு போடுறாரு, கண்ணு இதுக்கா இங்கே வரேன்னு திட்டுறாரு. பார்க்க ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு எல்லாம் அவர் எது சொன்னாலும் கேட்டுட்டு ஓடி வந்து நிற்கிது. எதுக்குன்னா இது பல இடங்களில் பல காரியங்கள் நடந்தாலும் நம்ம இடத்துல புறப்படுகிறது வேறையாக தான் இருக்கணும். கற்று இந்த வருஷம் கொண்டு போகும்பொழுது அப்படி இப்போ இருந்தே ஆரம்பிச்சிருக்கேன். டோன்ட் வெயிட் ஃபார் அ மூமெண்ட். நம்ம லைஃப்பில் 1 மினிட் மிராக்கிள் ஒவ்வொரு மினிட்டு நடக்கணும். 1 மினிட் மிராக்கிள் ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கணும். போகிற பாதைகள் நடக்கணும், வார்த்தைகள் நடக்கணும், குடும்பத்தில் நடக்கணும். செஞ்சுக்கிட்டே இருக்க கத்தை செஞ்சுட்டே இருவார். எதை பற்றியும் கவலைப்படாது. அது நன்மையா அது பின்னாடி வரும், நீ அதுக்கு பின்னாடி போயிடக்கூடாது. கிருபையா அதுவும் பின்னாடி வரும், நீ அதுக்கு பின்னாடி போகக்கூடாது. நம்ம போக வேண்டியது ஒரே ஒருத்தர் தான். அவர் பின்னாடி போய் எப்படியாவது சீஷர்கள் மத்தியில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் கையை விட்டு காலை விட்டு அவர் வஸ்திரத்தை தொட்டால் போதுங்க, முழு குணம் அடைஞ்சிருவோம். அதை மட்டும் பிடிச்சிட்டு போடு, உனக்கு என்ன வேணுமோ பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். நீ திரும்பி பாரு, நீ விரும்பாதது, நினைக்காதது, அறியாதது, எட்டாவது பெரிய காரியம் பின்னாடி வரும். கர்த்தருக்கு சொத்த மாட்டோம், ஜனங்கள்லாம் பின்னாடி ஓடி வருவாங்க, மந்தினாலும் நிரப்புவார். அதுக்காக ஐயோ நான் இப்படி சபையை வச்சுக்கிட்டு எப்போ நீ எல்லாம் ஒன்றும் பிளானே பண்ண வேண்டாம். உத்தமமாய் கர்த்தர் சமூகத்தில் காத்து, உத்தமமாய் வாக்கு தத்தங்களை விசுவாசி, இதெல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். இப்போ இவ்வளோ அழகாக கர்த்தர் பேசினாரா, நைட்டு இந்த பிள்ளைக்கு பேசினாரா, பேசிக்கிட்டே இருக்காரா, கர்த்தர் பெரிய காரியம் செய்ய தான் போகிறார். பெரிய என்ன சும்மா வாயில் இல்லை, செய்ய போகிறது இருந்துப்பார். கர்த்தர் எனக்கு இந்த முறை எனக்கு 12 முறை சொல்லியிருக்காரு, நான் உன்னோட்டு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக சொல்லியிருக்காரு. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தேட். ஒவ்வொரு நாளும் பயங்கரமாக இருக்கணும். நீ இறங்கினா ஊரில் ஃபுல்லாக பிசாசு அலறணும். இன்றைக்கி வந்தால் டெம்பிள் மேலே ஜெபிச்சேன்னா தனியாக ஜெபிக்கும் போது டெம்பிள் ஊரில் ஒரு டெம்பிள் வந்து நிற்கிது முன்னாடி. இது நீ எதுக்கு இங்கே வரேன்னு கேட்டால், நானாக வரேன், நீ தான் ஜெபம் பண்ண என்ன துரத்தினது. எனக்கு அது ஊர் பேரே வரல, ஆனால் அது பேரை சொல்லுது. இல்லை இப்போ நிலமே வேறு. கர்த்தர் மேம்பட்டாட்டு ஒரு வருஷ காலம் கர்த்தர் கொண்டு போன பாதையெல்லாம் அவர் நோக்கி நெருங்கி இந்த துரோகியை கர்த்தர் கொண்டு வந்து அவர் மகிமையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. எதுக்கு தெரியுமா? அடுத்து நீ வரணுங்கிறதுக்காக. அல்லேலூயா. வரமாட்டேங்குது. இந்த திருப்பூர் வர்றதுக்கு 4 மாதம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்? அடுத்து கர்த்தர் ஒன்றை வச்சு அட்டிக்க போகிறாரு. ஆமாம், எப்படி வருது? ஒன்றை வச்சு தான் அட்டிக்க போகிறார். ஒன்றை வச்சு தான் கிரியை செய்ய போகிறார். உனக்கு தான் இந்த அக்கினி, உனக்கு தான் இந்த புகை, உனக்கு தான் இந்த கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி, இது எல்லாத்தையும் இருக்கு பிடிச்சிக்கோ. நன்மையும் கிருபையும் தானாக வரட்டும். கடைசி ஒரு வார்த்தை எடுத்து வைத்துக்கலாமா? இதில் சேர்ந்து இந்த வார்த்தைகளை வாசிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சகரியா 4:6-2:5. கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், எடுத்துக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று உன்னுடைய கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். அப்படி எழுதி நிற்கலாமா? அதில் ஒரு கரெக்டாக ஒரு 5 இல்லை 10 நிமிஷத்தை நான் முடிச்சிட போகிறோம். வேறு எந்த காரியங்கள் நமக்கு இல்லை. ஆனால் இந்த வார்த்தைகளுக்காக, இந்த வார்த்தைகள் நம்ம செயல்பட நம்ம அர்ப்பணித்துக் கொள்வோமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் பீ டு காட். ரெண்டாயிரத்தி 25 வந்துட்டோம், புது வருஷத்தில் வந்துட்டோம். அந்த வருஷம் முடிஞ்சு போச்சு, பழையவர்கள் ஒளிந்து போயின. எல்லாம் வாக்கு மாறாத தேவன் ஏற்றும் நடத்திடுவார். கண்களை மூடலாமா? நல்ல ஆண்டவரோடு சேர்ந்து கொள்ளும் நல்ல ஒரு அபிஷேகத்தில் கர்த்தாவே புதிய தரிசனம், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய கருவை எல்லாம் தருவீராக ராஜா. ஷட்டலா கரண்டாக பரட்டார பரட்டாக தீரக்கரு திகரட்டாகல கருவில் சொல்ல தரட்டோர
Ligarantala baratala baratira diara kalagaradura terrorura baratarabo. Libaratala babarabalabo. Lipanta kalabaratala. Likabarantala baratuda bishiti lipiri kapata. கையில் ஏந்தி கத்தோட அற்புதம் நடக்கிற வேலை, கத்தை கீழே செய்கிற ஒரு வேலை, தேவன் மகிமை செய்கிற தேவன் நம்மை நடத்துகிற ஒரு வேலை. Thank you, Lord Jesus. Thank you, Lord. என்ன பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க? அக்கினியா, புகையா, அல்லது கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியா? ஏன்னா சிலருக்கு அக்கினியின் அந்த அந்த ஆழம் தாங்க முடியாது, சிலருக்கு பனியினுடைய அந்த ஆழம் தாங்க முடியாது. கர்த்தர் இடைப்படும்போது நம்முடைய தகுதிக்கொத்த நம்மிடத்தில் கிரியை செய்வார். நல்ல ஒரு ஆவியோடு ஆண்டு தூங்கல மனிதனை பலத்தினால் அல்ல, ஏன் பலம் இல்லை, உடைய பராக்கிரமத்தினால். ஒருத்தர் சொல்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு நான் இப்போ தரிசனத்தை பார்க்க சித்தமானால் எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே கேட்கிற ஒருத்தர் பார்க்கிறேன். கண்கள் திறக்கப்பட கத்த கிருபை செய்ய கிருபை செய்வார். ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமை தேவனே, பரிசுத்தரே, மறுரூபமானவரே, Yes, Holy Spirit, move in the midst of us. எங்கள் மத்திலே கிரை செய்வீராக, எங்கள் உள்ளத்திலே கிரை செய்வீராக. எங்கள் சிந்தை, எங்கள் வார்த்தை இருக்கிற தேவனால் தொடப்படுவதாக. இப்பொழுது பரிபூர்ண சுகமுண்டாகும், பரிபூர்ண சுகமுண்டாகட்டும். சொல்லாண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம், வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தை வல்லமையோடு நாங்கள் பிரவேசிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறதற்காக நன்றி. அப்பா, எங்கள் சுய பலத்தை நம்ப மாட்டோம், எங்களுடைய பலத்தை நாங்கள் நம்ப மாட்டோம். நாங்கள் நம்புவது, நாங்கள் நம்புகிறது அவராலே வரும். உமக்குரியதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். உலகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கலப்பா, உலகம் எங்களுக்கு வேண்டாம், உம்மாலே வருகிற மட்டும் எங்களுக்கு உண்டாகட்டும். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் மாறுதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் மாறுதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வில். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓ, சோர்ந்து போவதில்லை,
நன்றி இயேசு ராஜா. 2-3 நாட்கள் தேவன் அந்த கிருபைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எல்லா கைகள் நீட்டி அப்பா இயேசு ரத்தத்தில் அந்த வருடத்தை கழுவுகிறோம், எங்கள் குடும்பத்தை கழுவுகிறோம், எங்கள் ஜீவித்த நாட்களை கழுவுகிறோம். தேவனுடைய மகிமை எங்கள் மேல் இருக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. தேவரை விரும்பினா சொல்லுங்க, உமக்கு சித்தம் இல்லாமல் ஒரு தலை மயிர் கூட அசையக்கூடாது என் வாழ்க்கையில். தேங்க்யூ ஜீஸ். உங்களுடைய சித்தம் எல்லாம் ஒன்று அசையக்கூடாது. உண்மையே நான் நம்புகிறேன், கொடுத்த வார்த்தைகளை நம்புகிறேன். என் குடும்பத்தில் தெய்வ மகிமை இருக்கட்டும், இந்த வாக்கு தத்துவம் இருக்கட்டும். இன்னும் பெரிய காரியங்களை கத்த செய்வீராக. கத்த நாளைக்கு ஆராதனை ஆசிரியத்தில் இந்த வருடம் முழுவதிலும் ஒவ்வொரு நாளும் தெய்வனுடைய மகிமையினாலும் பரிசுத்தால் நிரம்புவதாக. எங்கள் பலவீனங்கள் நிர்மூலமாகி போகட்டும், வியாதிகள் நிர்மூலமாகி போகட்டும், எங்கள் ஆசைகள் நிர்மூலமாகி போகட்டும், எங்களுடைய சுய சித்தம் நிர்மூலமாகி போகட்டும், எங்கள் தேவையற்ற பேச்சுக்கள் நிர்மூலமாகட்டும், எங்கள் தேவையற்ற சிந்தனைகள் நிர்மூலமாகட்டும், தேவையற்ற அலைச்சல்கள் நிர்மூலமாகட்டும், தேவையற்ற பண விரயங்கள் நிர்மூலமாகட்டும், தேவையில்லாத டைம் வேஸ்டிங் இயேசு நிர்மூலமாகட்டும். மற்ற மனுஷனோ பொருளோ பிசாசோ ஒன்று எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படுவதை எங்களை அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே என்னை மீட்டுக்கொள்ளும். கத்த சொன்ன போல ஆதிஸ்தானத்துக்கு நிறுத்த வல்லமை உள்ளவர் நீர் மாத்திரமே ஆளுகை செய்வார். அவர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு குடும்பத்திற்காக தனித்தனியாய் ஜெபிக்கிறேன். மேன்மையுள்ள ஸ்தானங்களில் கத்தர் மேன்மையான காரியங்கள் காண செய்வீராக. அப்பிரயோஜனமாக எங்களில் பாராட்டும் தயவுக்காக நன்றி. வருடத்துக்கு நன்மையினால் முடிசூட்டுவீராக. கர்த்தாவினால் புறப்பட்டு செல்லும் பொழுது உம்முடைய நாமத்தை மைமிக்க உம்முடைய சத்தத்தை கேட்டவர்களை உமக்குள் ஜீவிக்க கத்த கிருபைத்தார். எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உயர்த்தி வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு நம்மிட்டு பிறந்த எல்லா தேவனுடைய பிள்ளையோடும் சகல பரிசுத்தமானவர்களும் நம்முடைய குடும்பத்தாரோடும் இன்றும் இன்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆவின் சத்தமாக சொல்லும். தேவரீ ஆசீர்வதியும், எங்களை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் விலக்கி காத்திருக்கும். நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, முழுவடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. துதி கனம் மகிமையோ உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிகு ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனம் மகிமையோ உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. Emmanuel. கர்த்தரே தேவன். Happy blessed New Year. God bless you all.